இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்ட வளர்ப்பு முறை. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி குப்பை, அப்புறம் பழ குப்பையெல்லாம் எப்படி வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வேஸ்ட் பக்கெட்டில் முதல்ல நான் நிறைய வயல் மணலை நிரப்பிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, டெய்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறிகள் பழங்கள் எல்லாம் குப்பை சேரும் இல்லையா, அது எல்லாத்தையுமே டெய்லி அதில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது பாருங்கள், தேங்காய் பால் தான் நான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் அரைச்சி அப்படியே குழம்புக்கு கலக்க மாட்டேன். அந்த தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் அந்த வருது இல்லையா தேங்காய் பூ, அதை கூட நான் வேஸ்ட்டு பண்ணவே மாட்டேன். அதையுமே இந்த குப்பை கழிவுகளில் தான் நான் சேர்த்துருவேன். இதில் வெங்காயத்தோல், அதுக்கப்புறம் காய்கறி தோல், இன்னும் டெய்லி நம்ம அன்றாடம் சமைக்கும் போது என்னென்னலாம் கழிவுகள் கிடைக்குதோ எதையுமே கீழே கொண்டுட்டு போய் வேஸ்ட்டாக கொட்டிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் இதில் அப்படியே சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா, மேலே மணல் போட்டு அதுக்கு மேலே தேங்காய் சிம்பு, இதை தான் கோகோ பீட்டுன்னு சொல்லிட்டு நிறையா விலை கொடுத்து நம்ம கடைகள்லையும் சரி ஆன்லைன்லேயும் வாங்குகிறோம். அது வேறு ஒன்றுமே இல்லைங்க, இந்த தேங்காய் சிம்பு தான் அது பதப்படுத்தி கோகோ பீட்டுன்னு விற்கிறாங்க. அது நமக்கு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதையெல்லாம் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே மணல் கொட்டியிருக்கேன். அதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணல், அதுக்கப்புறம் காய்கறி குப்பைகள். நீங்கள் டெய்லி சேர்க்குற குப்பைகளை ஒரு வாரம் கூட சேர்த்தா போதும். உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ சேருதோ அதை பொறுத்து தான் அது. காய்கறி குப்பைகள் ஓரளவுக்கு சேர்ந்ததும் ஒரு 2 நாளைக்கு ஒரு தரம், அதாவது இப்போ 2 நாள் காய்கறி குப்பை சேர்றீங்கன்னா 3ஆம் நாள் கொஞ்சம் மணலை கொட்டி நிரப்பிடுங்க. இப்படி முக்கால்வாசி நிறைஞ்சதும் கடைசியாக தான் தேங்காய் நார் போட்டு நிறச்சிட்டு அதுக்கு மேலே மணலை போட்டு மூடிடுங்க. அதுக்கு மேலேயுமே நான் பார்த்தீங்கன்னா பழ குப்பை, கொஞ்சம் பழம் அழுகி போன பழம் எல்லாமே இருந்தது. அதையுமே நான் வேஸ்ட் பண்ணல, போட்டுட்டேன். இந்த சோளம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சோளத்தோட கட்டையை கூட நான் வேஸ்ட்டாக தூக்கி கீழே போடுறதில்ல. ஏதோ ஒரு சத்து கண்டிப்பாக அதில் இருக்கும். அதனால தான் இப்படி நம்ம வாளிலையோ பக்கெட்லேயோ எதுலையாவது நம்ம இந்த உரம், இது உரக்கழிவு, இந்த உரக்கழிவு சேர்க்கும்போது அந்த வாளியில் பக்கெட்டில் கீழே ஒரு ஓட்டை ஒன்று போட்டுருங்க. ஓட்டை மெயினாக ஓட்டை போட்டுறணும். ஏன்னா அந்த தண்ணி ஊன் தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழ காய்கறி குப்பைகளோட ஊன் தண்ணி கொஞ்சம் வெளியில் வடியும். அப்படி வடிய விடாட்டினா புழு வச்சிரும். ரெண்டாவது, இதை வெயிலே தான் வைக்கணும். நீங்கள் இதை வீட்டுக்குள்ளாரையோ இல்லை நம்ம நிழலே வைப்போம்லாம் வச்சிடாதீங்க. இதை கண்டிப்பாக வெயிலில் தான் வைக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த காய்கறி குப்பைகள் இதெல்லாம் ஒரு 10 நாள் நான் சேகரிச்சிட்டேன். ஸோ கொஞ்சோன்னு எடுத்து ஒரு வீட்டுக்குள்ளார செடி வைக்கலாம், மணி பிளானட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்கிறேன். இது பாருங்கள், 10 நாளைக்கு அப்புறம் இது மேலே உள்ள குப்பைகளை எடுக்கலை, நான் கீழே உள்ள குப்பைகளை மட்டும்தான் நான் எடுக்கிறேன். இப்போ தனி வீடு இல்லாதவங்க, கொல்லை வசதி இல்லாதவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம். இதில் பாருங்கள், மண்புழு வந்திருக்கு. எனக்கு விவசாயிகளோட நண்பன் தான் மண்புழுன்னு சொல்லுவாங்க. அது பெரிய லக்கு தான் எனக்கு அதில் கிடச்சிது. நான் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்கேன். எனக்கு கொல்லை வசதி கிடையாது. அதனால தான் நான் மாடி தோட்டம் வளர்க்க ஆசைப்பட்டு இந்த மாதிரி க்ரோ பேக் ஆன்லைனில் வாங்கி இதில் பார்த்திங்கன்னா நிறையா செடி, அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா மூலிகை செடி ஒரு 2-3 செடி நான் வளர்க்குறேன். இதில் ஆரோக்கியம் ப்ளஸ் அழகை அள்ளித்தரும் கற்பூரவள்ளி இலை, இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குச்சி தான் நான் வச்சேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் க்ரோ பேக்லேயும் அப்படி தான் மண்ணை நிரப்பி அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போகிற காய்கறி கழிவு, அப்புறம் பழக்கழிவுகள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இதில் கொட்டிடுவேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இயற்கை உரம் போட்டு வளர்த்த செடி தாங்க அவ்வளோதுமே. இது பார்த்திங்கன்னா கருந்துளசி, எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் 10 ரூபாய்க்கு ஒரு அரை அடி உள்ள குச்சி வாங்கி வச்சது தான். இந்த கருந்துளசியை நான் 3 தரம் அறுவடை பண்ணிட்டேன். இது ஏன் அறுவடை பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கருந்துளசியை பறித்து காய வச்சு பொடி பண்ணி டீ தூளில் கலந்து நான் டீ போட்டுருவேன். அதனால தான். இது தக்காளி பழம் பிழிஞ்சு விட்டது தான். இது நான் தக்காளி விதைகளோ செடியோ எதுவுமே நான் வாங்கி வைக்கல. சமையலுக்கு பயன்படுத்துகிற தக்காளி அழுகி போகும்போது அப்படியே அதை நான் பிழிஞ்சு விட்டது. இந்த மாதுளம் செடியும் பார்த்திங்கன்னா இதுவுமே விதை தான். இது விதைனா நம்ம மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு தூக்கி தேவையில்லைன்னு குப்பையை போட்டு அந்த தோல் குப்பையை போட்டது அதுலேருந்து வளர்ந்து வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி. இது மட்டும்தான் நான் கடையில் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு குச்சை ஊண்டி வச்சேன். இந்த லெமன் செடி இருக்குது பார்த்திங்களா, இதுவுமே விதை தான். இது லெமன் ஜூஸ் போட்டுட்டு சரி இந்த விதையை போடுவோம் வருதா இல்லையான்னு பார்ப்போமேன்னு ஜஸ்ட்டு போட்டது தான். ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, லெமன் விதை போட்டுட்டு செடி அவ்வளோ அழகாக வளர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தோட்டம் வளர்க்கும்போது, செடிகள் வளர்க்கும்போது அது தருகிற உணவும் பயன் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம மனசை ஒரு அமைதிப்படுத்துகிற ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த செடி வளர்க்குறதுல நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விதை போடுறோம், அந்த விதை பார்த்திங்கன்னா செடியாகி காயாகி பூ பூத்து அது நமக்கு பலன் தரும்போது அது தர சந்தோஷத்தை கண்டிப்பாக எதுவுமே சொல்லவே முடியாது. இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நிறைய பூ விட்டு காய் நிறையாவே காய்ச்சிருச்சு.
அடுத்தது இது பார்த்திங்கன்னா மல்லிச்செடி. இதுவுமே ஒரு குச்சி தான் வாங்கி வச்சேன். நிறைய மொட்டு கட்டி நிறைய பூலாம் இதில் வந்து நாங்கள் பறிச்சாச்சு. இப்போ நிறைய ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா மாறிட்டாங்க. முன்ன மாதிரி இல்லை, இயற்கை விவசாயத்தில் படித்தவங்க கூட இறங்கிட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து எதிர்காலத்தில் எது வேணுமோ இல்லையோ உணவு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால நம்மளால் முடிஞ்சது மாடியில் சின்ன ஒரு கப்பு கிடச்சா கூட உங்களுக்கு போதும். அதில் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு உணவை கூட நீங்கள் அதில் உற்பத்தி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெந்தய செடி. ஒரு சின்ன கப்பில் தான் நான் இது வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கப்பில் வந்து மண் போட்டு வெந்தயத்தை வந்து தூவி விட்டேன். இது வந்து ஒரு 10-15 நாளில் எப்படி குப்புன்னு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இன்னும் ஒரு 5 நாளில் இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரையெல்லாம் ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 20 ரூபா 30 ரூபா வெளியில் விற்கிது. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா வெத்தலை செடி. நான் வந்து ஒரு 3 மூலிகை சொன்னேன் இல்லையா? வெத்தலை, கற்பூரவள்ளி, கருந்துளசி. இதுதான் நான் வந்து 3 மூலிகை வந்து வளர்க்குறேன். அடுத்ததாக இது வந்து ஏதோ ஒரு வெங்காயமோ பூண்டோ தெரியலை, ஏதோ ஒரு குப்பையிலேருந்து வளர்கிறது தான் இது. என்னன்னு பார்த்துடலாம். இதை நீங்கள் வந்து உரக்கழிவை வந்து ரெடி பண்ணிட்டும் செடி வளர்க்கலாம். இல்லை எனக்கு அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரோ பேக்கை வாங்கி நேராக மணல் போட்டு அப்பப்போ நீங்கள் கிடைக்கிற உரக்கழிவை அதில் போட்டுருங்க. இது வந்து பூண்டு, ஏதோ ஒரு பூண்டு, இது வீணாக போன பூண்டு தோலை போட்டிருப்போம் போல். அதுலேருந்து பாருங்கள், வெங்காய செடி தான் பார்த்துருக்கோம், பூண்டு செடி நான் பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. இப்போ வந்து இந்த இதை வேஸ்ட்டு பண்ண வேணாம், இந்த பூண்டு செடி எடுத்து ஏதாவது சட்னி பண்ணிடலாம் மேலே உள்ள அந்த இலையை வச்சுன்னு நான் இப்போ வந்து இதை அறுவடை பண்ணிட்டேன். எனக்கு வந்து க்ரோ பேக்கு ஃபுல்லாக செடி இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் க்ரோ பேக்கும் வேஸ்ட்டாகவே இருக்குது. அதனால தான் அந்த வாளியில் பார்த்திங்கன்னா நான் வந்து உரக்கழிவு வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா கருந்துளசி. கருந்துளசி பார்த்திங்கன்னா விதை வந்து அங்கங்கே பட்டு கருந்துளசி வந்து செடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. கருந்துளசியோட விதை இதுதான். காற்றுல இப்படி போய் கொட்டுனுச்சுன்னு வச்சுங்களேன், சும்மா தரையில் கொட்டுனா கூட அந்த கருந்துளசி வந்து அப்படியே வந்து முளைக்க ஆரம்பிச்சிருது. கருந்துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை கண்டிப்பாக வீட்டில் வளருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சளி, இருமல், ஜுரத்துக்கு இது வந்து கஷாயம் போட்டு குடிக்க நம்ம எங்கேயுமே போய் தேட தேவையே கிடையாது. வீட்டில் ஒவ்வொரு இலை இருந்தால் போதும். அதை பறித்து ஒரு கஷாயம் போட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துடலாம். வெத்தலை வந்து நான் வாங்கும் போது 2 இலையோடு தான் நான் வாங்கினேன். இதுவுமே ஃபார்மில் தான் வாங்கினேன். 10 ரூபா செடி தான். இப்போ தான் வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா வெத்தலை இலை வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோவை கொஞ்சம் வித்தியாசமாக ஃபஸ்ட்டு அந்த வீடியோலாம் எடுத்துட்டேன். அதை எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாயிடுச்சு. சரி, அப்புறமா போய் செடியை பார்ப்போன்னா செடியில் நிறைய டிஃப்ரெண்ட்லாம் தெரிஞ்சிச்சு. சரி, இந்த செடியெல்லாம் காய்க்கிறதையும் பூக்கிறதையுமே நம்ம எல்லாத்தையும் சேர்த்தே ஒரு எடிட் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்திருக்கேன். நம்ம முன்னாடி பார்த்த எலுமிச்சம் செடிக்கும் இப்போவும் பாருங்கள் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. எலுமிச்சம் செடி வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. இது வந்து அந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் நாள் கழித்து எடுத்தது. மிளகா பார்த்திங்கன்னா பூச்சிக்கடிப்பட்டு அப்படியே பட்டு போச்சு. இனி வந்து இது யூஸ் இல்லை. நானும் எவ்வளோதோ இதில் வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் வந்து மிளகா வந்து பூச்சி பட்டு போச்சு. இனிமேல் இதை தூக்கி போட்டுட்டு புதுசாக தான் இனி விதை போடணும். கருந்துளசி பாருங்கள், ஒரு அன்னக்கூடை ஃபுல்லாக உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து 2வது முறையாக நான் உடச்சிருக்கேன். ஃபஸ்ட்டும் இதே அளவுக்கு தான் கிடச்சிது. அதை எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நிழல் காய்ச்சலாக காய வச்சு ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த இலை வந்து காஞ்சிரும். அதை மிக்சர் ஜாரில் பொடி பண்ணி நம்ம ரெகுலராக டீ தூள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் கலந்து வச்சிட வேண்டியதான். இந்த கருந்துளசி செய்முறை டீ பற்றி கூட நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நான் எடுத்த வீடியோ. தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம குட்டி செடியாக பார்த்தோம், இப்போ பார்த்திங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தக்காளி வந்து நம்ம வீட்டில் அழுகி போன தக்காளியை புளிஞ்சு விட்டு அதுலேருந்து ஒரு செடி வந்து அதுலேருந்து காயும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய தக்காளி வந்து அப்படியே பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா 6, 7, 8 அந்த மாதிரிலாம். நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய பொருட்கள்லேருந்து கிடைக்கிற கழிவுகள் மட்டும்தான் இதுக்கு நான் உரமாகவே போட்டிருக்கேன். இதுக்கு அதிகமான செலவோ அதிகமான மெனக்கடலோ எதுவுமே கிடையாது. வந்து வீட்டில் பெண்களுக்கு தெரியும் காய்கறி குப்பை ஒரு நாளைக்கு எவ்வளோ சேரணும். அதையெல்லாம் நீங்கள் மணலில் சேர்த்து போட்டு வச்சிங்கன்னா நமக்கு வந்து இது ரிப்பீட்டு வந்து அது கிடைக்கும். அதாவது செடிகளாகவே நமக்கு அது கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தா பாகக்காய் கொடி வந்திருக்கு. ஆனால் இந்த பாகக்காய் கொடி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் அப்படியே காஞ்சி போச்சு. அடுத்தது நம்ம லெமன் செடி. எனக்கு லெமன் செடி வளர்றது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னு கேட்டால் லெமன்லாம் அவ்வளோ அபூர்வமாக விதை போட்டு வளருமான்னு எனக்கு தெரியலை. அடுத்தது பார்த்திங்கன்னா வெத்தலை ஃபஸ்ட்டு நான் முன்னாடி வீடியோவில் காமிக்கும் போது ஒரு 5-6 வெத்தலை தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து நல்ல மருத்துவ வெத்தலை போல். இலை பார்த்திங்கன்னா செம்மையாக முரடாக இருந்துச்சு, நல்லா திக்காக. இந்த வெத்தலைக்கு பார்த்திங்கன்னா காரத்தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்குமா.
இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கணும்னு நான் எடுத்தது இது பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ பாருங்கள் பூத்து அப்புறம் மொட்டு வச்சுருக்கு. கடைசியாக தக்காளி வந்து பழுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இதை அறுவடையும் பண்ணிட்டேன், நிறையா தக்காளி அறுவடை பண்ணிட்டேன். பட் அது வீடியோ எடுக்கலை. பக்கத்துலேயே பாருங்கள் இன்னொரு குட்டி தக்காளியுமே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் வீட்டில் வந்து இன்றைக்கே தோட்டம் போட ஆரம்பிச்சிருங்க.